என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு காலத்தில் நீங்கள் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமாக இருந்து கொண்டிருக்கலாம். இந்த குறைவும் நிறைவும் மனிதனுடைய வாழ்க்கையை மெருகூட்டும். என் வாழ்வினுடைய குறைகளை நான் நினைத்து பார்க்கும் பொழுது என் நிறைவு என் கண்களுக்கு முன்பதாய் வந்து நிற்கும். சில நேரங்களில் எனக்கு ஆண்டவர் என்ன செய்தார், அப்படி எனக்கு என்னதான் செஞ்சிட்டாரு நினைப்போம். சில நேரங்களில் மரித்து போன, நம்மை விட்டு கடந்து போன நம்முடைய பெற்றோர்களை பேசிக்கொண்டிருக்கும் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் அப்படி ஒன்றும் எனக்கு பெருசாக ஒன்றும் செய்யலை அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக பேசுவாங்க. ஆனால் தனிமையாக இருக்கும் பொழுது அவர்களுடைய வாய் பேசும், இருதயத்துடைய நிறைவை அந்த வாய் பேசும். அவங்களுக்கு தெரியும், ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுது, குறைபட்டு இருந்த பொழுது, எல்லாராலையும் தள்ளப்பட்ட பொழுது, இவன் படிக்க மாட்டான், இவன் ஒன்றுக்கும் தேரமாட்டான்னு சொன்ன பொழுது எல்லாரும் சொன்னாங்க, ஆசிரியர்கள் சொன்னாங்க, தலைமை ஆசிரியர் சொன்னாங்க, இவன் ஒருத்தந்தான் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்காதவன், இவன் மட்டும்தான் இங்கே பாஸ் ஆகவே மாட்டான், இவன் ஒருத்தனை மட்டும் நம்ம வேற ஸ்கூலுக்கு விரட்டி விட்டுட்டான், நம்ம ஸ்கூலுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும், ரிசல்ட் கிடைக்கும், நம்ம ஸ்கூலை பற்றி எல்லாரும் பேசுவாங்கன்னு சொல்லி ஒதுக்கி வைத்த அநேக பிள்ளைகளை கர்த்தர் அந்த ஞானத்தில் குறைபட்ட பிள்ளைகளுக்கு பரத்திலிருந்து ஞானத்தை கொடுத்து தூக்கி எடுத்து எந்த பள்ளிக்கூடம் வேண்டாம் என்று சொன்னதோ அதே பள்ளிக்கூடம் வந்து உங்கள் பிள்ளைய எங்கள் ஸ்கூலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண வைங்க, ஃபீஸ் ஒன்றுமே கட்ட வேண்டாம், எல்லாமே நாங்கள் கட்டிடுறோம், பிள்ளை நல்லா படிக்கிறான். எப்படி பிள்ளை படிக்கலைங்க, பரத்திலிருந்து அந்த ஞானம் பிள்ளைக்கு கிடைத்தது, பிள்ளை ஒரு பெரிய ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்டான். இப்போ அந்த வெற்றி சந்தோஷத்தை கொண்டாடுவதற்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க. திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய இருதயத்தினுடைய நிறைவைத்தான் வாய் பேசுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் கர்த்தர் உங்களுக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனை காரியங்களில் நன்மை செய்திருக்கிறார். உங்களால் நினச்சி பார்க்க முடியுதா? எல்லாமே முடிந்து போன நிலைமை, எல்லாமே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், இனி இவர்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது என்று சொல்லி ஃபைல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திரும்ப அந்த குறைவை நிறைவாய் மாற்றி கர்த்தர் திரும்பவும் உங்களை தூக்கி எடுத்து இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்.